ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களுக்கு கௌசல்யா தாமரைச்செல்வன் பேசுகிறேன். நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து மார்க்கெட் போயிருந்தோம். ஸோ மார்க்கெட் போயிட்டு காய்கறிலாம் வாங்கியிருக்கோம். ஸோ எவ்வளோ வந்துச்சு, எவ்வளோ காய்கறி வாங்கியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். என்னோடய பொண்ணு தான் எல்லாத்தையும் அடுக்கி வைக்க போகிறாங்க. ஆமாம் தானேம்மா? எஸ். இதுதான் வந்து வெஜிடபிள்ஸ், இந்த காய்கறி வாங்கினது. வாங்கி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். ஓகே, வைங்க. அந்த கீழே இருக்கும் பாருங்கள், ஒயிட் கலர், அதை எடுங்க. கீழே கீழே அதுதான். கீழே வைக்கலாமா? நீமா ஹைட் எட்டாதா? சரி, சேரில் நிற்கிறீங்களா? வாங்க, இதில் நில்லுங்க. அம்மா எடுத்து தரேன். பொண்ணு இது பேர் என்ன? சவு சவு. இது பார்த்தீங்கன்னா இது 30 ரூபா. ஸோ அதுக்கப்புறம் கொத்தரங்காய். கலைக்கக்கூடாது. பொறுமா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பண்ணோம்ல. அதுக்கு இது என்ன காய்? முருங்கைக்காயா? புடலங்காய், ஸ்னேக் கார்ட். இங்கே வைக்கக்கூடாது, இங்கே தனியாக வைங்க. வாழைக்காய். ஸோ அந்த வாழைக்காய் பார்த்தீங்கன்னா 3 காய் 45 ரூபா. பேர் என்ன? ரேடிஷ். முள்ளங்கி. முள்ளங்கி. பொட்டேட்டோலாம் இங்கே வைக்கக்கூடாது, தனியாக வைக்கணும். தக்காளியெல்லாம் இதில் வைங்க. நாங்கள் இதுக்கு தக்காளிலாம் எடுங்க. விழுந்துருவீங்க இனியால். எவ்வளோ தைரியம் பார்த்தியா? பாருங்க, இதை எடுத்து இந்த பையன் எடுத்துடலாம். அக்காட்ட கொடுங்க. அக்காட்ட கூட தக்காளி. இந்தா. இங்கே வைக்கணும் இனியால். இங்கே வைங்க. இல்லை, உருளைக்கிழங்கு அழகி போயிருக்கோ. ஏதோ ஒன்று. திரும்ப எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டு
உடச்சிருமா, மெதுவாக வைக்கணுமா? பொட்டேட்டோலாம் அங்கே இருக்குது, அதெல்லாம் நிறையா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னோடய பொண்ணுங்க பார்த்தீங்களா எப்படி காய்கறி அடுக்கி வச்சாங்கன்னு சொல்லிட்டு, நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், உருளைக்கிழங்கு, மற்ற பீன்ஸு, அதுக்கப்புறம் அவரைக்காய், புடலங்காய் நான் எல்லாமே தனித்தனியாக பிரித்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ இந்த டைமில் ஏன்னா நைட் டைம் ஆகிடுச்சு, அதனால் எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து எல்லாத்தையும் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். என்னடா இப்படி குட்டி வைக்கிறீங்கன்னு நினைப்பீங்க, அதுக்காக தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு இது பண்ண முடியாது, அவங்க தூக்கி எறிஞ்சிருவாங்க, அள்ளி போட்டு விளையாடுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. முருங்கைக்கீரை 30 ரூபாமா இது? நம்ம ஊர்லாம் சும்மா கிடைக்கும், நீங்கள் காசு கொடுத்து வாங்குறோம். அது வீட்டு பக்கத்தில் வச்சு முடியும். வாழைக்காய் பழுத்ததெல்லாம் கொட்டி விடு கீழே, மறுபடியும் அதிலே அள்ளி போடாமல் அழுகி போயிடும். இதை தனியாக பச்சை மிளகாய், இந்த இஞ்சி 50 ரூபாய்க்கு சேர்த்தே போட்டாங்க. இதெல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கல. ஸோ ஒரு அக்கா வந்து கடை வச்சுருப்பாங்க, அங்கே வாங்கினோம். ஏன்னா அவங்ககிட்ட தான் கொஞ்சம் ரேட் கம்மியாகவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். எங்ககிட்டேருந்து பாக்ஸை காப்பாற்றுறதுக்கு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் தான் திங்கணும் நீ. கருவேப்பிலை பாருங்க வைக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கருவேப்பிலை காய்கறி எல்லாமே முடிஞ்சிச்சு. எங்கள் வீட்டில் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 450 ரூபா வந்தது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.